நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். தி சென்னை சில்க்ஸின் வாவ் சம்மர் சேல். லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். என்னது, ஜிவி பிரகாஷும் அவங்க மனைவி சைந்தவியும் சீக்கிரம் டைவர்ஸ் வாங்க போறாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சோசியல் மீடியால பரவிக்கிட்டு இருக்கு. தமிழ் சினிமாவோட பிஸியான ஒரு இளம் நடிகராகவும் சரி, நல்ல ஒரு இசையமைப்பாளராகவும் ஜிவி பிரகாஷ் இப்ப இருந்துகிட்டு வராரு. தமிழ் சினிமா உலகுக்கு இசையமைப்பாளர் அறிமுகமான ஜிவி பிரகாஷ் பல ஹிட் படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு. திடீர்னு பார்த்தா நடிகரா ஒரு அவதாரமும் எடுத்தாரு. அவர் நடிச்ச நிறைய படங்கள் வசூல் ரீதியாகவும் நல்ல ஹிட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ தொடர்ந்து படங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் அப்பப்போ பாத்தீங்கன்னா இசை மீதான ஒரு ஆர்வத்தினால இசையமைப்பாளராகவும் அப்பப்போ மியூசிக்கும் போட்டுக்கிட்டு இருந்தாரு. அதுவும் நிறைய படங்கள் பயங்கரமா ஹிட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ இவர்கிட்ட இருக்கிற படங்கள் மட்டுமே பாத்தீங்கன்னா நிறைய. ஸோ பாரஞ்சித் இயக்கத்துல வரக்கூடிய தங்கலான் திரைப்படத்துக்கும் இவர் தான் மியூசிக் போடுறாரு. பாலா அவர்களுடைய இயக்கத்துல வரக்கூடிய வணங்கான் திரைப்படம், அதுக்கப்புறமா அமரன், நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், வீர தீர சூரன், வாடிவாசல் அப்படின்னு சொல்லி தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய முக்கியமான திரைப்படங்களுக்கு இவர் தான் இசையமைச்சுக்கிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட நிலையில தான் ஜிவி பிரகாஷ் மற்றும் அவரோட மனைவி சைந்தவிக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கதாகவும், இந்த கருத்து வேறுபாடு காரணமா இவங்க ரெண்டு பேரும் சீக்கிரத்திலேயே டைவர்ஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் சோசியல் மீடியால பரவிக்கிட்டு இருக்கு. இது சம்பந்தமா இன்னும் சில தகவல்களும் சோசியல் மீடியால கசிஞ்சிருக்கு. இவங்க சில மாசங்களாவே பிரிஞ்சு வாழ்ந்து வர்றதாகவும், இதனாலேயே அவங்க கூடிய சீக்கிரம் விவாகரத்து வாங்கி இருக்கிறதாகவும் ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இது சம்பந்தமா அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை இவங்க ரெண்டு பேருமே இன்னும் ஒரு சில நாட்கள்லயே வெளியிட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி திரைத்துறை வட்டாரங்கள்ல சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. இசை குடும்பத்தை சார்ந்த இவங்க ரெண்டு பேருமே காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி, கல்யாணத்துக்கு அப்புறமாவும் சரி, இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ண நிறைய டியூட் சாங்ஸ்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர ஹிட்டா இருந்துச்சு. ஸோ இவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரோட போட்டோஸ் வச்சு அவங்களோட சாங்ஸ் எடிட் பண்ணி அந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப இப்படிப்பட்ட ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கும் போது ஃபேன்ஸ் எல்லாம் மனசு உடைஞ்சு, நீங்க விவாகரத்தை வாங்க போறீங்களா, ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீங்க ஒன்னாவே சேர்ந்து இருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்க போறது அப்படின்றத பொறுத்திருந்தான் பார்க்கணும். நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். தி சென்னை சில்க்ஸின் வாவ் சம்மர் சேல். லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.